பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை பொழுதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வசனம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். நமது சாயலாக நமது ரூபத்தின்படி தேவன் நம்மை படைத்தார். தேவன் சொல்றாரு, நமது சாயலாக நமது ரூபத்தின்படி அப்படின்னா திரியேக தேவனால் முடிவெடுக்கப்பட்டு அவர்களுடைய சாயலாக அவர்களுடைய ரூபத்தின்படி நாம் படைக்கப்பட்டோம். அப்போ அவர்களுடைய சாயலாக அவர்களுடைய ரூபத்தின்படி படைப்பதுனா என்ன? ரொம்ப நாளாக இந்த யோசனைகள் எனக்குள்ள இருந்தது. நேற்று நாளில் கர்த்தர் என்னோட கூட எனக்கு வெளிப்படுத்தின காரியங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். எதற்காக அவருடைய சாயல் அவருடைய ரூபம்? நம்ம எல்லாரும் நினைக்கிறபடி மனித உருவை அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி அவர் படைத்தார். அவருடைய சாயல் மனிதனைப் போல இருக்கிறது. அவருடைய சாயல் அவருடைய ரூபம் எல்லாமே மனிதனைப் போல இருக்கிறது என நான் அநேக நாள் விசுவசித்தது உண்டு. ஆனால் இன்றைய நாளிலே சற்று வித்தியாசமான ஆழமான காரியங்களுக்குள்ளாய் கர்த்தர் என்னை நடத்தினார். இது என்ன என்பதை இந்த நாளிலே பார்ப்போம். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு கர்த்தர் சொல்றார். இது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். எல்லா உயிரினங்களையும் படைக்கிறார். சூரியன், சந்திரன், எல்லா விஷயங்களையும் படைக்கிறார். எல்லா உயிரினங்களும் பலுகி பெருக சொல்றார். எல்லா விஷயத்தையும் படைத்து முடிக்கிறார். இறுதியாக மனிதனை படைக்கிறார். மனிதனை படைக்கும் போதுதான் நமது சாயலாக நமது ரூபத்தின்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்றார். அப்படி என்னதான் அந்த சாயலுக்குள்ள இருக்கு, என்னதான் அந்த ரூபத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் அந்த கேள்வி. ஒரு பக்கம் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார் இயேசு கிறிஸ்து அப்படின்னு பவுல் சொல்றார். சிங்காசனத்தை விட்டு இறங்கி தாழ்மையில் நம்மில் அன்பு கூர்ந்து அடிமையின் ரூபம் எடுத்து பூமிக்கு வந்தார். ஆனால் இங்கே ஆதியாகமம் என்ன சொல்லுது? தேவ சாயலின்படி தேவ ரூபத்தின்படி நாம் படைக்கப்பட்டோம். எப்படி? இது ஒன்றுமே புரியல. ரொம்ப நாள் சந்தேகமாக இருக்கு. தேவ சாயல்னு சொல்கிறோம், தேவ ரூபம்னு சொல்கிறோம், தேவன் அதை தான் சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல பவுல் அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக மனிதனாய் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கேள்விகள் உங்களுக்கும் வருது இல்லையா? எனக்கும் இந்த கேள்விகள் வந்தது. அப்போ அடுத்து அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியை படிக்கும்போது, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியில் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். அவருடைய சாயலாக அவருடைய ரூபம் அதன்படி படைக்கப்பட்டோம் அப்படின்னா நாம் யாராக இருக்கிறோம்னா ஆளக்கூடியவர்களாக இருக்கிறோம். எல்லாவற்றினோடு பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி அவருடைய சாயலை கொடுத்தார். அப்போ அவருடைய சாயல்னா என்னன்னா ஆட்சி செய்யக்கூடிய சாயல். அவருடைய சாயல்னா என்ன? அதிகாரம் செலுத்தக்கூடிய சாயல். யார் மீதுனா மனிதன் மீது. மனிதன் அல்ல, மனிதனுக்கு கீழாய் படைக்கப்பட்ட, மனிதனுக்காக படைக்கப்பட்ட எல்லா இயற்கை வளங்களும் எல்லா மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் சமுத்திரத்தின் மச்சங்களும் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்தினார். பிசாசு உட்படதாங்க நம்ம கால்களுக்குள்ள தான் வச்சிருக்காரு. அப்போ அவருடைய சாயல் அவருடைய ரூபம் அப்படின்னா அவர் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார், அவர் படைக்கிறவராய் இருக்கிறார். நாமும் அவரை போல வாழ அவர் விரும்புகிறார். அடுத்த 2 வசனங்களை வாசிப்போம். 27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக. தேவ சாயல்னா ஆளுகை செய்யக்கூடிய சாயலாக, அதிகாரம் செலுத்தக்கூடிய சாயலாக, வெற்றி பெறக்கூடிய சாயலாக
எல்லாவற்றையும் ஆளக்கூடிய சாயலாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 28வது வசனம், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை நம்மை ஆசீர்வதித்தார். முதல்ல திரியேக தேவனுக்குள்ள பிளான் பண்றாங்க, அதை நம்ம சாயலாக நம்ம ரூபத்தின்படி அவர்கள் படைக்கணும்னு சொல்லி படைச்சு முடிச்சுட்டு நம்ம கிட்ட அவருடைய சாயலுடைய அதிகாரத்தை கொடுக்குறாங்க. அவருடைய சாயலுடைய அதிகாரத்தை கொடுக்குறாங்க, ஆண்டு கொள்ளும்படியாக கொடுக்குறாங்க. அதை தான் நான் இங்கே பார்க்குறேன். அதுக்கப்புறம் அவர் ஆசீர்வதிக்கிறார். இதெல்லாம் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கன்னு மனிதனை படைத்து மனிதனிடத்தில் சொல்கிறார். மனிதனை படைப்பதற்கு முன்பதாக நமது சாயலின்படி நம்ம ரூபத்தின்படி மனிதனை படைப்போம் அப்படின்னு சொல்கிறார். அந்த சாயல்னா என்ன? ஆளுகை செய்யக்கூடிய சாயல், ஆவியின் ரீதியில். இது என்னன்றது அடுத்தடுத்த வசனங்களை நம்ம பார்ப்போம். ஓகே, அப்போது தேவன் படைக்கிறதுக்கு முன்பதாக டிசைட் பண்ணுறாரு. படைச்சதுக்கு அப்புறம் மனுஷங்கிட்ட சொல்லி ஆளுகை செய்யக்கூடியதாக கொடுக்குறாரு. எல்லாவற்றையும், பூமியில் படைத்த எல்லாவற்றையும் ஆளுகை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் மனுஷனை அடிமையாக்க சொல்லலை, மனுஷனை ஆள சொல்லலை. எல்லாருக்கும் சம உரிமைகளை கொடுத்த நல்ல தகப்பனவர். இதை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள இந்த நாளிலே யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் தியானிப்போம். 3ஆம் வசனம், இயேசு இங்கே நிக்கதேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரிசேயனை சந்திக்கிறார். அவரோட உரையாடல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த உரையாடலில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்னங்க இது? தேவ சாயலாக தேவ ரூபத்தின்படி படைக்கப்பட்டோம். ஆமாம், படைக்கப்பட்டோம். ஆளுகை செய்யக்கூடியவர்களாய் படைக்கப்பட்டோம். ஆனால் பாம்பின் பேச்சை கேட்டுக்கிட்டு அது நம்மளை ஆளுகை செய்கிற மாதிரி நடந்துக்கிட்டதுனால நாம் அந்த தேவ சாயலை, தேவ அன்பை, தேவ இரக்கத்தை, தேவன் நமக்கு கொடுத்த ஆளுகையின் சிந்தனைகளை இழந்து அடிமையின் ரூபம் எடுத்தான் ஆதாமும் ஏவாளும். ஆண்டவருடைய மகனாக மகளாக வாழக்கூடிய ஆவிக்குரிய தகுதியை இழந்து போனார்கள், ஆவிக்குரிய தொடர்பை இழந்து போனார்கள். அதனால தான் பவுல் சொல்றாரு, இயேசு நமக்காக சிங்காசனத்தை விட்டு இறங்கி அடிமையின் ரூபம் எடுத்தார்னு சொல்லி. அப்போ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பார்க்க முடியாது. 6ஆம் வசனம், யோவான் 3:6, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும்னு சொல்றார். தேவ சாயல், தேவ ரூபம். ஆனால் இங்கே மாம்சத்தின்படி பிறக்கிறவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு, அப்புறம் ஆவியினால் பிறப்பது அப்படின்னு சொல்கிறாரு. குழப்பமாக இருக்குதே. தேவனை அறிந்து, அதுக்கு நீங்கள் 5வது வசனத்தை படிக்கணும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 5வது வசனத்தில் அது அழகாக சொல்லியிருக்கார். அப்போது மாம்சத்தினால் எல்லா மனிதனும் பிறக்கிறான். ஏன்னா ஆதாம் ஏவாளுக்குள் பிறக்கிறாங்க, அந்த சந்ததியில் பிறக்கிறாங்க. பிறந்ததுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், திரியேக தேவனே நம்முடைய தகப்பன் என்பதை அவர்கள் உணரும் பொழுது, ஆவியானவரால் ஏவப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளக்கூடிய மன வெளிச்சத்தை அவர்கள் பெறும் பொழுது, மனக்கண்கள் திறக்கப்படும் பொழுது, அவர்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறார்கள். எனவே கிறிஸ்துவுக்குள் பிறக்கும் பொழுது அவர்கள் ஆவியில் பிறக்கிறார்கள். ஆவியில் பிறக்கும் பொழுது மீண்டுமாய் தேவ சாயலை, தேவ ரூபத்தை கிறிஸ்திய விசுவின் மூலமாய் அணிந்து கொள்கிறார்கள், பெற்றுக்கொள்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் அங்கே நிழலிடுகிறார். இதை அறியாத மனிதர்கள் இந்த பூமியிலே மாம்ச சிந்தனையிலே பிறந்து மாம்ச சிந்தனையிலே மரித்து போகிறார்கள். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாமல் போகிறார்கள். இன்னும் இதை ஆழமை அறிந்து கொள்ள எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள்
உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதம் என்ன? அவருடைய சாயல். ஆதியாகமம் 1:26 சொல்லப்பட்ட அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்திலே, நமது சாயலாக, நமது ரூபத்திலே மனிதனை உண்டாக்குவோம் என்று சொல்லி கர்த்தர் உண்டாக்கின அந்த சாயலை, கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த சாயலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யார் மூலமாக? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இதை அறிந்து கொள்ளணும் பாருங்க. இதை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் யாராக இருக்கிறோம், அவருடைய சாயல்னா என்ன, அவருடைய ரூபம்னா என்ன, ஆளுகை செய்யக்கூடிய காரியங்கள்லாம் என்ன அப்படின்ற அவருடைய ஆசீர்வாதங்கள் தெரியும். இன்னும் இதை ஆழமாய் உணர்ந்து கொள்ள எபேசியர் 1:17 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்றும். ஞானத்தையும் தெளிவையும் எதை அறிந்து கொள்வதற்காக? தேவ சாயல்னா என்ன, தேவ ரூபம்னா என்ன, நாம் எப்படிப்பட்டவர்களாய் படைக்கப்பட்டோம், யாருக்குள்ளாய் படைக்கப்பட்டோம் என்பதை உணரக்கூடிய ஞானத்தையும் தெளிவையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்காக ஜெபிக்கிறார். அதற்கு ஆவியை, அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை, அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டோம். ஆதாம் ஏவாள் செய்த தவறினால நாம் அதை இழந்து போனோம், அதை மறந்து போனோம், அதை உணராமல் போனோம். கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் மீண்டுமாய் அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டு நாம் அவரை அறிந்து கொள்ள அவர் விரும்புகிறார். அவர் விரும்புகிறபடியினால் நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய ஞானத்தினாலும் அவருடைய தெளிவினாலும் அவருடைய பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்படும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் படைக்கப்பட்டோம், இன்று எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரிய வரும். அந்த ஞானமும் தெளிவும் நம்மை தேவ சாயலுக்குள் நடத்தும், தேவ ஆவியானவருக்குள் நடத்தும். தேவ ஆவியானவர் நம்மை பிதாவின் இடத்தில் நடத்துவார். இதுக்கு கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தம் பாலமாய் அமைந்திருக்கிறது. இறுதியாக கொலோசியர் 2 9 மற்றும் 10 ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருந்தது. யாருக்குள்? இயேசு கிறிஸ்துவுக்குள். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம், அதாவது ஆதியாகமம் 1:26 சொல்லப்படுகிற அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோமாக என்று அவர்கள் திரியேக தேவனாய் முடிவெடுத்து நம்மை படைத்த அந்த ஆசீர்வாதங்கள் இப்பொழுது மனிதனாய் பிறந்த இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. நம்மையும் அப்படிதாங்க படைச்சார். நாம் அதை உணராத போது, தேவனை அறிந்து கொள்ளாத பொழுது நாம் உலகத்தால் வஞ்சிக்கப்படுகிறோம், மாம்ச சிந்தனைக்குள்ளாய் ஓடி ஓடி விழுகிறோம். அதனால தான் பாவம் உருவாகுது. அதனால தான் கொலை கொள்ளை சம்பவங்கள், கற்பழிப்பு சம்பவங்கள், அநீதியான சம்பவங்கள், நான் தான் என்ற அகங்காரங்கள் எல்லாமே மாம்ச சிந்தனைக்குரியதாக இருக்கிறது. ஆவியில் சிந்தனையில் இருக்கும் பொழுது மனிதன் தெளிவடைவான். தெளிந்த புத்தியோடு ஆளக்கூடியவைகள் எவை என்பதை உணர்ந்து மனிதன் ஆளாமல் மனிதன் பூமியில் உள்ள மற்ற இயற்கை வளங்களையும் மற்ற உயிரினங்களையும் ஆளக்கூடியவனாக மாறுகிறான். 10 மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவராய் இருக்கிறீர்கள். தேவ சாயல், தேவ ரூபம். நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோமாக. உண்டாக்கின மனிதனுக்குள் கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் வைத்தார். அது எல்லாமே கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமாக இருக்கிறது. அந்த பரிபூர்ணம் நம் வாழ்க்கையில் இப்பொழுதும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, அதை மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் புரிந்து கொள்ளும் பொழுது நாம் ஆளுகை செய்யக்கூடியவர்களாக மாறுகிறோம். அதனால தான் பவுல் அவர் எழுதின 13 நிருபங்கள்லையும் உங்களுக்கு சுகம்
உங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படி பொதுவாக சொல்லிட்டு போகாமல் எல்லா இடங்களிலும் மனக்கண்கள் திறக்கப்பட்டு ஞானத்தையும் தெளிவையும் தேவன் யார், அவர் எதற்காக பூமிக்கு வந்தார், நம்மை எவ்விதமாய் நேசிக்கிறார், அவருடைய ரத்தம் என்ன காரியத்தை நம் வாழ்க்கையில் செய்தது, நாம் எப்படி விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறோம், நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையே அவர் ஜெபிக்கிறார். நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் பிறந்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள் பிறந்திருக்கிறபடியினாலே அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டதினாலே நாம் தகப்பனை, பிதாவை, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணரும் பொழுது நாம் மனக்கண்கள் திறக்கப்பட்டால் தான் இதை உணர முடியும். அதனால தான் அவர் எங்கே போனாலும் அவருடைய பிரேயர் எல்லாமே மனக்கண்கள் திறக்கப்படணும், மனக்கண்கள் திறக்கப்படணும், ஞானமும் தெளிவும் கிடைக்கணும், அதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வேணும், கிறிஸ்து யார் என்பதை உணர்ந்து கொள்ளணும், கிறிஸ்து இயேசுக்குள் நாம் யார் என்பதை உணர்ந்து கொள்ளணும், படைப்பின் நோக்கத்தை நாம் உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் நமக்காக ஜெபம் பண்ணுகிறார். இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களை நான் பேசியிருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்களை ஒருவேளை நான் சரியாக சொன்னனா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த நாளில் ஆதியாகமம், யோவான், கொலோசியர், எபேசியர் இந்த அதிகாரங்களுடைய முதல் 3 அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களிடத்தில் வெளிப்படுவார். கர்த்தருடைய அனத்திய ஞானம் உங்களுக்குள்ளாய் வெளிப்படும். தெளிந்த ஞானம், தெளிந்த புத்தி, பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டு தேவ சித்தத்தையும் தேவ சாயலின்படி நாம் படைக்கப்பட்டதையும் அறிந்து கொள்ள முடியும். நாம் ஜெபிப்போம். நன்றி பிதாவே, எங்களை உமது சாயலாக உமது ரூபத்தின்படி படைக்கப்பட்டதனுடைய ஆழமான அர்த்தங்களை அறிந்து கொண்டோம். அதற்காக எங்கள் மனக்கண்களை இந்த நாளில் திறந்ததற்காக நன்றி. ஞானத்தினால் எங்களை நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே எங்களுடைய ஞானமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, ஞானத்தினால் நாங்கள் நடத்தப்படும் பொழுது ஆண்டவரே தெளிந்த நீரோடையான வாழ்க்கையை உமக்குள் நாங்கள் வாழ முடியும். உமது சாயலின்படி, உமது ரூபத்தின்படி அப்பா நாங்கள் படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யும். ஆதாமும் ஏவாளும் இழந்த அந்த சாயலையும் அந்த ரூபத்தையும் அந்த உறவையும் கிறிஸ்து இயேசு எங்களுக்காக மீண்டுமாய் மனிதனாய் பிறந்து தனது இரத்தத்தால் எங்களை மீட்டு அப்பா எங்களை உம்மோடு இணைத்து உம்மை அப்பா என்று கூப்பிடக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை எடுபடாத பங்கை எங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அப்பா நாங்கள் உம்மில் வாழ, இந்த பூமியை ஆளுகை செய்ய, ஒவ்வொரு மனிதரையும் நேசிக்க, எல்லா மனிதர்களும் ரட்சிப்படைய மனிதர்களை நாங்கள் நடத்த அப்பா எங்களுக்கு பலன் தாரும். உமது சாயலையும் உமது ரூபத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த அதிகாரத்தை நாங்கள் இந்த பூமியில் ஆளுவதற்காக பயன்படுத்த தைரியத்தோடு ராஜாவினுடைய பிள்ளையாய் இந்த பூமியை ஆளுகை செய்ய எங்களுக்கு பலன் தாரும். கர்த்தர் அப்படி செய்து முடித்ததற்காக நன்றி. அந்த வெளிச்சத்தை இந்த நாள் எங்களுக்குள்ளாய் கொடுத்ததற்காக நன்றி. துதிகன மகிமையை ஏறெடுக்கிறோம் அன்பின் திரியக தேவனே. ஆமென். God bless you. Have a good day.